யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பது வீழ்ச்சி. யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லித் தராதீர்கள். நாம் யாரை பார்த்து வியக்கிறோமோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்களே தவிர வேடிக்கை பார்க்கின்றவர்கள் கீழே தான் நிற்பார்கள் என்கின்ற அறத்தை இந்த பாட்டு சொல்லி முடிக்கிறது பாருங்கள். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லி முடித்தான் கணியன் பூங்குன்றன். யோசித்து பார்த்தால் யாரையும் கண்டு வியக்காமல் இருப்பது, பெரியோர்களை வியக்காமல் இருப்பது, அதற்கு நச்சினார்க்கினியர் இப்படி பதில் சொல்லுவார். உரை எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுவார், பெரியோர்கள் வியப்பதற்காக பெரியவர்களாக இருப்பதில்லை என்று எழுதுவார். மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் உண்மை ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது. அகம் புறம் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லி நிற்கிறது. அது அக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு சார்ந்த அகம், அறம் சார்ந்த புறம். இது இரண்டு தான் தமிழர்களுடைய பண்பாடு. பண்பாடு என்பது அகமும் புறமும் சார்ந்தது என்பதனை சொல்லி நிற்கிறது தமிழ் இலக்கியங்கள். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள். தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் தன்னைத்தாங்கே தூக்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த இலக்கிய சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும். வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது. நாம் எங்கே எல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லிக் கொண்டு போகிறது. நான் என்னுடைய ஆசிரியர் பணியை, இப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில். ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் பேராசிரியராக தொடங்கவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியராகத்தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். அதுவும் எந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சர், பிடி டீச்சராக போனேன் நான். முதல்ல பிடி டீச்சராக இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா, குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படாது. அது ரொம்ப பெரிய வசதி. பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க, திருக்குறளுங்க. அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்றேன், புரியவே இல்லை எனக்கு. புரிஞ்சாலும் ஏத்துக்க முடியல. அந்த குறள் என்ன தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது குறள். குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பெயக்கண்டும் போடுறாங்க, பரிமாறுகிறார்கள். கண்டும் பார்த்தும் எது நஞ்சு, விஷம்னு தெரியுது. தெரிஞ்சாலும் நான் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சாப்பிட்டு நான் இருந்து விட வேண்டுமாம். இப்படி சொல்கிறது குறள். நான் என்ன புத்தனா? எனக்கு முன்னால் பரிமாறப்படுவது விஷம் என்று தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு? அப்படி என்றால் குறள் பொய் சொல்லுகிறதா? பெயக்கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குறள். குறள் பொய் சொல்லாதே. ஆனால் அங்கே குறள் பொய் சொல்லுகிறது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த குறளை. ஆசிரியருடைய பேக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 365 நாளில் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும். கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே அது நமக்கு ஸ்வீட் கொடுக்கும். இல்லைனா ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்தாலாவது ஸ்வீட் கொடுக்கும். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. தான் நான் சொன்னேனே, குழந்தைகள் எலிவேட்டை அறியாத பூனை குட்டிகள்னு அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அப்போ என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா வேற இருந்து தொலைஞ்சுது. ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் என்னன்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க. அந்த ஸ்டூலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். குழந்தைகள் உள்ளே வரும், ஹாப்பி பர்த்டே மிஸ்ன்னு சொல்லி சாக்லேட் கொண்டு வரும். லைனாக கொடுக்கும் சாக்லேட். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த அழகான சயின்ஸ் டீச்சர் சாக்லேட் வாங்க மாட்டாங்க. பா அப்படிம்பாங்க பாருங்க. திகில்னு இருக்கும் எனக்கு. குழந்தைகிட்ட இப்படி பேசுறாங்கன்னு. பா அப்படிம்பாங்களா. அந்த குழந்தை மிரண்டு அப்படி போவோம். நான் யோசித்தேன், இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாட்டேன்? அதுக்கு தான் வேணாம்ல, பக்கத்தில் நான் இருக்கல, எடுத்து எனக்காவது கொடுக்கலாம்ல, ஏன் இது இந்த மாதிரி செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸில். நான் வந்தாலே பக்கத்தில் வந்து நின்றுடுவா. நான் தொட்டா அவளுக்கு பிடிக்கும். கிட்ட வந்து நிற்பா. அவகிட்ட கேட்டேன், மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள்? அவள் சொன்னா, எனக்கு இன்னும் 3 days இருக்கு மிஸ்னு. உனக்கு என்னடா வேணும்? கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு. கண்டிப்பாக தரேன். என்ன? பார்பி டால் மிஸ்னு. நான் பார்பி டால் உனக்கு தரேன், ஆனால் நான் சொல்கிற ஒரு வேலையை நீ செய்யணும். என்ன மிஸ்? ஸ்டாஃப் ரூமில் என் பக்கத்தில் ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும். சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட். ஓகே மிஸ் அப்படின்னுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க, மஞ்சள் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி வந்து நின்னா. நேராக சாக்லேட் கொடுத்தா. ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுன்னு. கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு. நேராக வேகமாக நான் மேலே போயிட்டேன். குழந்தை வராங்க, என்னை பார்த்தா, நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா. நான் பக்கத்தில் டீச்சரை இப்படி கையை காட்டி விட்டேன், கண்ணாலேயே காட்டி விட்டேன். நேராக அவகிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க. அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க. போ அப்படின்னுச்சு.
அது என்ன பார்த்துதா? நான் நேரா பார்பி டால் எடுத்து பார்த்தேன். அவ மிரட்சில அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும், இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் போ சொன்னல. மறுபடியும் என்ன பார்க்குறா? நான் பார்பி டாலை பார்த்துட்டு இருக்கேன், நீ எப்படியாவது கொடுத்துட்டு பார்ப்போம். அவ கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க. பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம். குழந்தைங்க அதுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு ஓர்மை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே அது கண்ணீர் போகுதுங்க. கண்கள் எல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா. தெரியும் போ, நாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ். வேண்டாம் போ. என்ன பார்க்குறா? நான் அவளை பார்க்கவே இல்லை, நான் பார்பி டாலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ கொடுத்தனா உனக்கு பார்பி டால், கொடுக்கலன்னா உனக்கு கிடையாது, நீ கொடுத்துட்டு பார்ப்போம். அவள் கோவம் வந்துருச்சுங்க. அவளுக்கு பார்பி டால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா. அவள் கடைசியா பார்பி டால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டணும்னு முடிவு பண்ணிருச்சுங்க. அது கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. அவ எடுத்துக்கோங்க மிஸ். வேண்டாங்கிறல்ல. குழந்தை திருப்பி கேட்டுச்சுங்க. யூகேஜி என்னங்க வயசு இருக்கும்? 4 வயசுங்க. 4-5 வயசு. ஏன் அப்படின்னுச்சுங்க. சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்றேன், நீ வேண்டாங்கிற, ஏன் அப்படின்னு உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிடுச்சு பாருங்க. ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா எனக்கு சுகர். அந்த அம்மா சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா, இதுவும் சுகர் தான் மிஸ், எடுத்துக்கோங்க மிஸ்னா. அப்போதாங்க எனக்கு இந்த குரல் புரிஞ்சுதுங்க. பாருங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் நஞ்சு, தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு கத்தரிக்காய் நஞ்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவுப் பொருள்களே நஞ்சு. ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு விட, அதுதான் உன்னுடைய நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குரல், சர்க்கரை வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரிகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். எந்த பெற்றோர் எந்த ஆசிரியர் குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உலா வருகிறார்கள் என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பேசுவதை தடைப்படுத்தி கொண்டு காட்சி பொருட்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி, அந்த கையில் ஒரு பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு அந்த வீடியோ கேம்ஸ் ஒன்று சொல்லுகிறேன். நான் சென்ற கூட்டத்திலும் சொன்னேன், வேகமான காட்சிகளை பார்த்து குழந்தைகள் பழக்கப்பட்டு விட்டால் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தியானிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போகும். குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும் என்றால் வேகமான காட்சிகளை அவர்களை காட்டுவதில் இருந்து அவர்களை கொஞ்சம் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் யோசிச்சு பார்த்தா கதை சொல்ற வழக்கமே நமக்கு இல்லாம போயிடுச்சுங்க. எத்தனை கதைகள் கொட்டி கிடக்கிறது, எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அதை சொன்னால் போதுமே, அறம் தானாக வளருமே. நாம் சொல்லுகின்றபடிக்கு நாம் நடக்க வேண்டும் என்று நம் பிள்ளை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் நமக்கு நாம் தூர்வாரிக் கொள்வதற்கும் நம் ஆத்மாவை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்குமான அடிப்படையாக அது விளங்குதுங்க. பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் காம்படிஷன் வேர்ல்ட் என்று சொல்லுகிறோம், போட்டி நிறைந்த இந்த உலகம். இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்துல குழந்தைகள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு குழந்தைகள் என்ன கேட்குறாங்க தெரியுமா? பணம், காசு, டப்பு, மணி, காசு. காசுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். குழந்தைகள் காசை பற்றி பேசுகின்ற பொழுது காசு தவறான விஷயம் என்று நீங்கள் பயப்பட்டு விடாதீர்கள். உட்கார வைத்து அந்த குழந்தைகளிடத்தில் வெளிச்சமாக பேசக்கூடிய மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். சில பல விஷயங்கள் நமக்கு தெரியாத பொழுது நாம் எப்படிங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும்? முதல்ல நமக்குள்ள தெளிவு இருந்தால்தானே. தமிழ் என்பது நமக்குள் தெளிவை தருகிறது. அந்த தெளிவோடு நாம் இயங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சு. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா கிளையில போய் உட்காந்துச்சான். கிளையில போய் உட்காந்துச்சு. கிளையில போய் உட்காந்தது. தூரமா பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கா. நேரா பாட்டி கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ணுச்சு? வடைய குழந்தை சொல்லுது பாருங்க, வடைய திருடிருச்சு. திருடிட்டு போய் மறுபடியும் அதே கிளையில உட்காந்துச்சு. அப்ப யார் வந்தா? நரி வந்தாரு. நரி வந்து என்ன சொன்னாரு?
நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாட சொன்னாரு. அப்போ பாட்டு பாடிச்சா காக்கா? பாடுச்சு. பாடும்போது வாயில வடை கீழே விழுந்துருச்சா? விழுந்துச்சு. நரி வடை எடுத்துக்கிச்சு ஓடிருச்சா? ஓடிருச்சு. எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஏன் பாட்டி, பாட்டி கிட்ட இருந்து வடையை திருடின காக்காவுக்கு நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல, காக்கா கிட்ட இருந்து வடையை திருடிச்சு இல்ல நரி பொய் சொல்லி, நரிக்கு என்ன தண்டனைன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, சுல்தானா கேள்வி கேட்கப்படாது, பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கவே படாது, கேட்டா என்ன ஆகும், கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. 12 வயசுல அப்படி சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? நினைச்சு பாருங்களேன், இது என்னங்க கதை? பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது, இதுக்கு பேரு நீதி கதை. இதுவா சொல்லி தருகிறீர்கள் என்றார். திக்குன்னா நான் எனக்கு ஆச்சு. ஆமா, இது எல்லாரும் நாங்க சொல்றோம். இது தமிழ் கதை அல்ல, இது ஆசிய கதை. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருந்து இருக்கு பாருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே. தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே. அவன் கதை சொன்னான் பாருங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டில். காக்காவுக்கு பசிச்சுது. பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு? நேரா போய் பாட்டி கிட்ட உக்காந்துச்சு. அந்த பாட்டியும் வடை தான் சுட்டா. போய் உக்காந்து அந்த பாட்டி கிட்ட, காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது, ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு. கதை எப்படி கொண்டு போறான் பாருங்க. முதல்ல பசி, அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை. பாட்டி சொன்னா, இரு காக்கா, வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஈர விறகுல வச்சிருக்கேன், சுட்டுட்டு தரேன். உடனே யோசிக்குது காக்கா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு. சரியா? உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது. பாட்டி வடையை சுடுறா. மறந்துடக்கூடாது, சீன நாடு கம்யூனிச நாடு. அந்த வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. முதலாளித்துவம், கேபிட்டலிசம். உடனே காக்கா கேக்குது, ஏ பாட்டி, நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை. காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி. தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை. எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே. நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது. ஏ காக்காய், நீ அழகாய் இருக்கிறாய், நல்லா பாடுவாய், நீ பாடேன் என்று கேட்டது. ஒரு வினாடி மயங்கியது காக்கை. தொழிலாளர் பலவீனம். வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. நம்ம கதையை முடிச்சோம்ல, அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான். சிலபஸே அங்கதான். குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க. காக்கை வாயிலிருந்து வடையை கீழே தவற விட்டது. தொழிலாளர் பலவீனம். வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி. சரியா? உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு. நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது. உடனே கா கா என்று கத்தியது. அந்த கத்தலுக்கு 1000 காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின. யூனியன். கதை எப்படி தெரியுமா முடிச்சான்? 1000 காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம். கம்யூனிசம் இல்லையா? அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை. அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை. எப்படி இருக்கு பாருங்க சிந்தனை. நம்ம இந்த சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நம்முடைய நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் மிக பலவானாக வர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் அந்த குழந்தைகளுக்கு பலப்படுத்தி தர வேண்டும். அப்ளிகேஷன். இன்றைக்கு குழந்தைகள் நம்மளை விட புத்திசாலிங்க.